Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Mammukutti family. So friends, Instagramல and social media நிறைய பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா சோஃபாஸ் வந்து ரொம்ப லோ பிரைஸ், அதாவது 5500ல இருந்தே கொடுக்குறாங்க. ஓன் மேனுஃபேக்சர்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஷாப் வந்து நம்ம திருநெல்வேலியில வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம ஓனரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Hi bro, நல்லா இருக்கேன். வணக்கங்க. வீடியோ பார்த்தோம், இன்ஸ்டாலாம் பார்த்தோம், நல்லா ரீச் போயிட்டு இருக்கு. நல்ல வெரைட்டி சோஃபாலாம் வச்சிருந்தீங்க. பார்த்து தான் சரி விசிட் பண்ணிட்டு போவோம் ஷாப்பிங். அது நம்ம திருநெல்வேலியிலே இருக்குங்கிறாங்க. ஸோ இவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கீங்களா பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. ஸோ வாங்க விசிட் பண்ணிடுவோம். நம்ம ஓன் மேனுஃபேக்சர்னால நமக்கு எல்லா இதுல கொடுத்துட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேனுஃபேக்சரும்பாங்க. ஆனால் அவங்க 100% வாங்கி தான் விற்காங்க. அதனால விலையும் அதிகமாக இருக்கும், குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். பிடிசியை பொறுத்த வரைக்கும் ஓனாக செஞ்சு இந்த யூனிட் ஏத்தாப்புல தான் யூனிட் இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு. அங்கேயே செஞ்சு நம்ம அப்படியே டைரக்டா கஸ்டமருக்கே கொடுக்கறதுனால நம்ம விலையும் குவாலிட்டியும் கண்டிப்பா அதிகமாக. அந்த ரேட்டை பார்த்து தான் ஃபர்ஸ்டே வந்திருக்கோம். இப்போ புதுசாக கிளியரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். 2000 1500 எல்லாமே அடிச்சு தள்ளிட்டு தான் இருக்கோம். ஆமா ஆமா. என்னென்ன வெரைட்டின்னு பார்த்துருவோமா? வாங்க சார். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து ஒரு 5500 சோஃபா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி 3 சீட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 5500 தான் கொடுத்துட்டு இருக்கேன். 5500 இந்த மாதிரி சோஃபா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி சோஃபாலாம் வெளியில வாங்கினோம்னா காஸ்ட்லியா எல்லாம் இருக்கும் ப்ரோ. ரொம்ப 5500 கொடுக்குறீங்க. வெறும் 5500 நம்ம மேனுஃபேக்சர்னால 5500 கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கும். குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா 5500 லோக்கல் வாட்ல இருக்காது. உட்காந்து பாருங்க, டிஃப்ரெண்ட் தெரியும். அக்கா உட்காந்து பாருங்க. அப்பா நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குண்ணே. நல்ல ஸ்மார்ட். அதாவது இதுல ஸ்ப்ரிங் போடல, ஆனா இதுல வந்து ஸ்ப்ரிங் ஃபீல் இருக்கு. அந்த ஃபீல் அப்படி இல்ல பாக்கெட் ஸ்ப்ரிங் எல்லாம் போட்டு சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டா இது ரேட் வந்து 7500 கொடுப்பேன். அந்த லக்ஸரி கான்செப்ட் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம்ல வந்து ஒரு 40000 50000 போகும்போது அந்த கான்செப்ட் இன்ட்ரோ கொடுப்பாங்க. மேனுஃபேக்சர்னால நான் இதுலயே இன்ட்ரோ தரேன். ஏன்னா அதுல அப்ப பெரிய சோஃபா சேல் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் பண்ணுவாங்க. நம்ம பிடிச்சல அப்படிங்கிற எல்லாம் பக்கம் இது இவ்வளவு குவாலிட்டியில நல்ல ஃப்ரீ மெத்தட் மாதிரி பண்ணிருக்கீங்களே, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. செட்டா போட்டா என்ன ப்ரோ ரேட் வரும்? செட்டா போட்டா 10500 கொடுத்துருக்காங்க. இப்ப இல்ல எப்பவுமே 10500 தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எதுவும் உண்டா? ஃப்ரீயா? இதுக்கு வந்து நான் மேக்ஸிமம் உங்க வீடியோ வர்ற எல்லாருக்குமே இந்த 10500 சோஃபா எடுத்தா டெலிவரி ஃப்ரீயா பண்ணி தரேன். சந்தோஷமா கண்டிப்பா பண்ணி தரேன். நம்ம ஃபாலோ சப்ஸ்கிரைபர் மறக்காம நோட் பண்ணிக்கங்க. நம்ம மம்முக்குட்டி ஃபேமிலி ஐடியில இருந்து வந்து நீங்க ஆர்டர் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆஃபர் உண்டு, ஃப்ரீ டெலிவரி. கண்டிப்பா பண்ணிட்டேன். நோட் பண்ணிக்கங்க. மத்த சேனல்ல கூட நான் வீடியோ கொடுத்துக்க மாட்டேன். இதுக்கு மேல எடுத்தா தான் கொடுத்துருப்பேன். நான் இந்த செட் பாத்தீங்கன்னா உங்க இதுலயே நான் ஃப்ரீயாவே தரேன். ஏன்னா உங்க கொஞ்சம் பாவப்பட்ட மக்கள் தான் பாப்பாங்க. பாத்துருங்க ஐடியா. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்போம். சரிங்களா? இல்ல நான் இப்போ வராங்க அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி ஐடியா பண்ணுவீங்க? ஏன்னா அது நான் ஏதாவது கண்டிப்பா எல்லாருமே பார்கிங் பண்ண தான் செய்வாங்க. அதுக்காக நான் குவாலிட்டியில கை வைக்க மாட்டேன். என்னோட லாபத்துல குறைச்சு தான் கொடுப்பேன். ஆமா. ஏன்னா பெரிய பெரிய சோஃபாக்கள் அப்படி வந்து பாத்துட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சின்ன சோஃபாக்கள் பார்க்கிங் தானே கஸ்டமர் மக்கள் வருவாங்க. அவங்களுக்கான விஷயத்துல கொஞ்சம் பார்த்து தான் பண்ணி கொடுப்போம். சோ ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்களே நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. அண்ட் சில பேர் அவங்களுடைய வீடு இன்டீரியர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த கலர்ஸ் வேணும், இந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அவங்களால பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பா நம்மகிட்ட வந்து கலர் கஸ்டமைஸ் இருக்கு, சைஸ் கஸ்டமைஸ் இருக்கு, மாடல் கஸ்டமைஸ் எல்லாமே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன கலர்னாலும் பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 40 கலர் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லா கலருமே அவைலபிள் இருக்கும். அதாவது அவைலபிள் இருக்க கலரா இருந்துச்சுன்னா காலையில ஆர்டர் கொடுத்தா ஈவினிங் கொடுத்துருவேன். ஓகே, சூப்பர் சூப்பர். அவைலபிள் இல்லாத கலரா இருந்துச்சுன்னா 2 நாள் எக்ஸ்ட்ரா வரும். அப்ப 2 டேஸ்ல டெலிவரி பண்ணிடுவீங்க? 2 டேஸ் 3 டேஸ்ல கொடுத்துரும். அதிகபட்சம் 3 நாளே கொடுத்துடலாம். லோக்கல் மக்களுக்கு கொடுத்துடலாம். வெளியூரா இருந்துச்சுன்னா கூட 2 நாள் கண்டிப்பா ஆகும். இன்னைக்கு கன்ஃபார்ம் டெலிவரி போற டிரான்ஸ்போர்ட் டைம் அது மேக்ஸிமம் 1 நாள்ல போற மாதிரி கூட பண்ணி கொடுத்துருக்கேன். லோக்கல் மக்களுக்கு ஒரே நாள்லயும் கொடுக்கலாம். கிளாத் ஸ்டாக் இல்லைன்னா 3 நாள்ல கொடுத்துடலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ப்ரோ இந்த 6 சீட் சோஃபால என்ன ரேட் ப்ரோ வருது? பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 6 சீட் சோஃபா வந்து நார்மலா உட்காருங்க. நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ரேட் வந்து 16500 வந்து கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அது ஒரு மாடலை பொறுத்து அதுல யூஸ் பண்ற மெட்டீரியல் பொறுத்து ரேட் வேரியேஷன் வரும். இப்போ இந்த சோஃபா பாத்தீங்கன்னா இது நான் 35000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதிகபட்ச ரேட் பாத்தீங்கன்னா பிடிசில வந்து வெறும் 42000 ரூபாய் தான் வரும் கார்னர் சோஃபா. அது நான் நீங்க கடையில போயிட்டு நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு சோஃபா பாத்துட்டு வந்தாலும் கூட நான் வந்து 42000 ரூபாய்க்கு கார்னர் சோஃபா செஞ்சு கையில கொடுத்துருவேன். ஆமா. அதே 3+1+1 சோஃபானா 37500 ரூபாய் தான். தமிழ்நாட்டுல இந்த ரேட்டுக்கு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கம்பெனி கொடுக்குறீங்க. ப்ரோ நம்ம இதுல இஎம்ஐ வசதி எல்லாம் உண்டா? எல்லாம் உண்டுச்சு. இஎம்ஐ பாத்தீங்கன்னா நம்ம பஜாஜ்லயே போட்டு கொடுக்குறோம். பஜாஜ்ல பாத்தீங்கன்னா 1 ரூபாய் கொடுத்தாலே சோஃபா கொடுத்துருவோம். மக்களே நோட் பண்ணிக்கோங்க, 1 ரூபாய் கொடுத்தா போதும் சோஃபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு.
இந்த 0% இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா பஜாஜ்ல வந்து 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி உண்டு. வட்டி 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய். அது வந்து கடைக்காரங்க வந்து மறைச்சிருவாங்க. அவங்க கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்க ப்ரோ, நீங்க கட்டுற இஎம்ஐல ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் கட்டணும், 1000 ரூபாய் கட்டணும்பாங்க. டாக்குமெண்ட் பேஸ்னு சொல்லி ஒரு 1000 1000 ரூபாய் இந்த காசு தான். இந்த காசு மக்களே நோட் பண்ணி அண்ணா தான் உண்மையை சொல்லியிருக்காரு. 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரனே வட்டி காசு. ஆமா 5 பைசா வட்டி 8 பைசா. பஜாஜ் எவ்வளவு பேர் நெட்வொர்க் எத்தனை பேர் வேலை பார்க்க வட்டி இல்லாம கடன் இல்ல மக்கள்கிட்ட வந்து டைரக்டா சொல்ல மாட்டாங்க இந்த மேட்டர். அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா டாக்குமெண்ட் பேஸ் சொல்லி 1500 ரூபாய் அந்த மாதிரி. சோ அந்த அமௌண்ட் இத டேலி பண்ணிடுறாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்ல லாபத்துல வச்சிருவாங்க. கண்டிப்பா லாபத்திலே அந்த காசு வச்சிருவாங்க. ஓகே ப்ரோ, எத்தனை வருஷமா நீங்க இந்த பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது நான் ஒரு 12 வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா ஹோல்சேல் கொடுத்துருக்கேன். கடைக்காரங்க தான் கொடுத்துட்டு இருக்கேன். கடைக்காரங்க ரேட் கொடுத்துருவாங்க, அந்த ரேட்டுக்கு நான் செஞ்சு வந்து கடைக்கு சப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கடையில் நிறைய பேமெண்ட் நிக்கும். அப்புறம் எதிர்பார்த்த மாதிரி குவாலிட்டி உங்க கடைக்கு கொடுக்க முடியாது. ஆமா, அது சும்மா இதை கம்ப்ளைண்டா கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணேன்னா மொத்தமா கடையெல்லாம் தூக்கி தூர வீசிட்டு ஒழுங்கா அப்படியே கஸ்டமருக்கு மட்டும் தெளிவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த 6 வருஷமா கஸ்டமர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட் யாரும் எம்எல்ஏ வரைக்கும் பண்ணல. யாருமே தப்பா நினைக்கல. எல்லாமே ஃப்ரெண்ட்லி தான். இப்ப நீங்க வாரீங்க ஃப்ரெண்டா வாரீங்க இல்லையா, அதே மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரெண்ட்லி தான். ஏத்தமோ இறக்கமோ நான் கரெக்டா பண்ணி கொடுத்துருவேன். சில பேர் பொருள் அனுப்புவேன், ரேட்டுக்கு கம்மி பண்ணி போடுவாங்க, அப்புறம் ஒரு வாரத்துல கொடுத்துருவாங்க. நீங்க உடனே எனக்கு காசு 5000 பொருள் ஒரு 10 ரூபா போடுறேன், நான் 2 நாள் சென்று 5000 போடணும்னு சொன்னாலும் அண்ணன் ஏத்துக்குவாரு. அந்த அளவுக்கு நல்ல மனப்பான்மை உள்ளவர் அண்ணன். அது பண்ணி கொடுத்துருக்கேன். அது மாதிரி சர்வீஸ் வீட்டுக்குள்ள போகல அப்படின்னா அந்தந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்ச ஆள் இருப்பாங்க, அவங்க அனுப்பி விடுவேன். அப்படி அவங்க ஆள் இல்லையா, நானே ஜாலியா வண்டியில 2 பேர் இந்தியா போட்டு போயிட்டே இருப்பேன். அப்படியே போய் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அந்த இடத்துல ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துடும். மைண்ட் ஃப்ரீ ஆயிரும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியான கான்செப்ட். 3 சீட் சோஃபா என்ன ரேட் ப்ரோ வருது? ஆமா 3 சீட் சோஃபா. இந்த சோஃபா பாத்தீங்கன்னா இது செட்டே வந்து 25000 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கோம். செட்டா கொடுக்குறீங்க? செட்டே 25000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். செட்டே 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். இது 25000 ரூபாய். இந்த சோஃபா கொடுக்கும்போது அந்த எலபண்ட் சோஃபா மாதிரி ஜம்முன்னு இருக்கும். நல்லா இருக்கு சார். இதுக்கு அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா 37500 ரூபாய்க்கு ஒன்று உண்டு. அதான் அதிகபட்ச ரேட். இந்த மாடல்ஸ் எல்லாம் 37500 ரூபாய். ஓகே ஓகே ப்ரோ. அதாவது நாங்க வந்து சினிமால மூவிஸ்ல பாக்குற மாதிரி இந்த ஹீரோலாம் அப்படி உட்கார்ந்திருப்பாங்க, ராயலா உட்கார்ந்திருப்பாங்க. அந்த இத வந்து இது கம்மியான ரேட்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு ப்ரோ. இப்ப நீங்க தமிழ்நாடு மட்டும் தான் பண்றீங்களா இல்ல அதர் ஸ்டேட்ல இருந்து பண்றீங்களா? எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது கேரளா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், கர்நாடகா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், சென்னை ஃபுல்லா இங்க இருந்து நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸே வாங்கியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க. பாத்துக்க மக்களே, காஸ்ட்லியான சோபாவும் கம்மியான ரேட் ஆகணும்னா நம்ம திருநெல்வேலியில பிடிசி பர்னிச்சர் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா நிறைய பேர் வந்து இருந்து வெளியூர் வந்து இருந்து ஆர்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமர் வெளிய இருந்தாங்க. நாங்க வந்து போய் நிறைய பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ நாங்களும் வந்து ஒரு இப்போதான் நம்ம வந்து ஃபைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்கு. சோ எங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கு. நாங்க வந்து வீடு நல்லா கட்டிட்டோம் அப்படினா கண்டிப்பா அங்க இருந்து பர்னிச்சர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கும் பெஸ்ட் ஆஃபர் உண்டு. அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் கண்டிப்பா மக்களே, சப்ஸ்கிரைபர் மக்களே எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. நீங்க வந்து வாங்கினா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் உண்டு. நம்ம கம்பெனி ஸ்பெஷல் இந்த ரெக்லைனர் சோஃபா. இந்த சோளம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வெளிய இருந்து இம்போர்ட் பண்ணி பயங்கர ரேட் வித்துட்டு இருந்தாங்க. இது இப்போ நம்ம கம்பெனில வந்து நிறைய போயிட்டு ரெக்லைனர் சோஃபா. ஓ, கொஞ்சம் டெமோ பண்ணி காமிக்கிறீங்களா? இது எப்படின்னா அவ்வளவு ஒண்ணு கிடையாது. லிவர் மட்டும் லைட்டா பிடிச்சி இழுத்தா போதும், முடிஞ்சு அவ்வளவுதான். இவ்வளவு கண்டு சாயன மொத்தமா சாஞ்சி படுத்தும். ஓகே சூப்பர்ண்ணா. சோ இதோட காஸ்ட் எவ்வளவு வருது? இது பாத்தீங்கன்னா அண்ட் இருக்கேல ஹையஸ்ட் ரேட் கான்செப்ட் இதான் ரெக்லைனர் மேனுவல்ல வெறும் 13500 ரூபாய். இதுக்கு எந்த மாடல் கொடுத்தாலும் 13500 ரூபாய் பண்ணி கொடுத்துருவோம். சரி 13 ரூபாய் கம்மி தான். பட் இருந்தாலும் இதை விடவும் கம்மியான பட்ஜெட் எதிர்பார்ப்பாங்கல்ல. ரெக்லைனர்ல உடம்பு சரியில்லாதவங்க வீட்ல இருப்பாங்க, எனக்கு 13000 அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க வீட்ல ஒரு 45 வயசு 50 வயசுனால கால் வலி முட்டு வலி தராங்க. அவங்களும் உட்காரணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா அது கம்மியான ரேட்ல கிடைச்சா அவங்க இன்னும் வாங்கிட்டு போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது இது பாத்தீங்கன்னா இது வெறும் 10000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதே கான்செப்ட் ஆல்ரெடி சேஞ்சஸ் கிடையாது. 2 கான் மட்டும் தான் இருக்காது. மற்றபடி இது வந்து வெறும் 10000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் ஸ்பெஷலா நீங்க சொன்னீங்கல்ல அந்த வயசானவங்க கஷ்டப்படுறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 1000 ரூபாய், அதாவது 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. ரொம்ப சூப்பர். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ, நிறைய வெரைட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது. உங்க ஃபர்னிச்சர்ல உங்க ஓன் மேனுஃபேக்சரிங்ல யூனிக் டிசைன் சோ ரொம்ப எங்களுக்கு வந்து பண்ணி தரும்போது நாங்க இந்த மாடல் பண்ணா எங்களுக்கு நல்ல சேல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பீசஸ்லாம் இருக்குல்ல. சோ அந்த என்ன மாதிரி பீஸ்? பொதுவா எல்லா சோவா எல்லா இடத்துலயும் கரெக்டா கிடைச்சிரும். பொதுவா பிடிச்சு வந்து எல்லா சோவாமே குவாலிட்டியாவும் ரேட் குறைச்சு பண்ணி கொடுப்போம். பட் அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் சேவிங் சோஃபாஸ் எல்லாமே இது வந்து கம்பர்ட் சோஃபா சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிடிச்சு வந்து ரேட்டும் கம்மியா இருக்கும், குவாலிட்டியும் பயங்கரமா இருக்கும். எந்த மாடல் கொடுத்தாலும் இந்த ஸ்பேஸ் சேவிங் மாதிரி பண்ணிடலாம். கீழ வந்து ஒரு புல் அப் மாடல் கொடுத்துருக்கீங்களா? கீழ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சிருக்கீங்களா? கீழ வந்து ஒரு பெட்டே இருக்கு. பெட்டே இருக்கா? சோ அதனால தான் அது கம்ஃபர்ட்டபிள் சோஃபா. கம்பர்ட் சோஃபான்னு சொல்றோம். சரி பாத்தீங்கன்னா அது கீழ லைட்டா இழுத்துட்டு வந்துச்சுங்களா. ஓ, உள்ள இருந்து ஒரு பெட் டைப் பெட் வந்துரும். ஆமா சூப்பர் சூப்பர். வந்து இந்த இது போட்டுக்கலாம்.
ஆமா பெட் மாதிரி போட்டுக்கலாம். ஆமா உட்காரு. இதுல பாத்தீங்கன்னா இங்க சும்மா உட்காருங்க. கிட்டத்தட்ட இதுலயே 4 மெம்பர்ஸ் நல்லாவே இது 3 சீட்டர் சோஃபா தான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கூட படுத்துக்கலாம். ஆமா நீங்க ஃபேமிலியே வந்து நாங்க இதுல படுத்துக்கலாம். இது எப்படி சாஞ்சு உட்கார்ந்த மாதிரி இந்த மாதிரி உட்கார்ந்துக்கலாம். ஃபுல்லா நிமித்துறோம்னா இந்த மாதிரி ஃபுல்லா நிமித்திக்கலாம். இது ஃபுல்லா நிமித்திக்கலாம். ஃபுல்லா நிமித்தி உட்காரும்போது ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுமா இந்த மாதிரி ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சோஃபா எல்லாமே ஒரே சோஃபால இருக்கு. இன்னொரு ஸ்பெஷல்னா இது ஃபுல்லா படுக்கணுமா லைட்டா அவ்வளவுதான். ஃபுல்லா படுத்துக்கலாம். இல்ல தலை வச்சுக்கலாம். சூப்பர். சோ ஒரே ஒரு சோஃபா வாங்கினா போதும். ஸ்பேஸும் சேவ் ஆயிரும். பெட் நம்ம மூவி பார்க்கும்போது யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா வீடு கட்டிங்க வீட்டுல அழகழகா சோஃபா வைக்கணும்னா அழகான சோஃபா வாங்கிட்டு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எல்லாமே பார்க்க யூனிக்கா கிளாஸியா இருக்கு. பட் வந்து பாக்குறவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, பல இருந்தா உள்ள வச்சிருக்க மெட்டீரியல் வந்து குவாலிட்டியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணும். சோ நான் நேரா வந்து விசிட் பண்றதுனால நான் கேக்குறேன், நீங்க யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து குவாலிட்டியான மெட்டீரியலா, என்ன யூஸ் பண்றீங்க அப்படிங்கறது சொல்லிட்டீங்கன்னா பாக்குறவங்க கண்டிப்பா எல்லாருக்குமே டவுட் இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா நம்ம மேனுஃபேக்சர் யூனிட் வந்தாலும் எல்லாமே பாத்துடலாம். ஓகேங்களா? அது என்ன யூஸ் பண்றது இங்க நான் காமிச்சிடுறேன். எல்லாரும் பாத்தீங்கன்னா வெளியே இந்த மாதிரி PU ஃபோம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபோம் வந்து இதுதான் 3 இன்ச் இருக்கும். இது 4 அம்மிங்க குழி விழுந்துரும். ஓகேங்களா? இது வந்து PU ஃபோம் சொல்லுவாங்க. இதோட லைஃப் அதிகபட்சம் போனா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான். ஆமா எங்க ஸ்கூல்ல தான் டஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்களா? ஓகே. இது பட் அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போடுறோம். இந்த ஃபோம் வந்து என்னதான் போட்டாலும் ஃபிளெக்சியா இருக்கும். ஷீட் இருக்காது இதுல. இப்படி போட்டு என்னதான் போட்டு மடக்கினாலும் நல்லா மடங்கிக்கும். அந்த மடங்குற அளவுக்கு வந்து இந்த ஃபோம் வெளியே வந்துடும். சரிங்களா? அப்படியே பக்காவா இருக்கும் இந்த ஃபோம். இந்த ஃபோம் பாத்தீங்கன்னா ஹீட்டே இருக்காது. வெறும் இந்த ஃபோம் மட்டும் போடாம சீட்ல வந்து இந்த மாதிரி பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் போடுவோம். இதுல வந்து கிட்டத்தட்ட 49 ஸ்ப்ரிங் வரும். இது வந்து ஒவ்வொன்றும் பேக்கெட் ஆயிருக்கும். அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி டபுள் பேக்கிங் ஆயிருக்கும். ஆமா இதுக்குள்ளேயே இன்னொரு பேக்கிங் ஆயிருக்கும். ஆமா இது வந்து ஒரு சீட்லயுமே வச்சிருப்போம். ஒரு சீட்ல மட்டுமே 49 ஸ்ப்ரிங் வரும். ஸ்ப்ரிங்னா எல்லாம் நார்மலா அந்த போனல் ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. அது கிடையாது. இது பாக்கெட் ஸ்ப்ரிங். இதை போட்டுட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் 2 லேயர் வைப்போம். வைக்கும்போது உட்காரும்போது ஜம்மி நம்ம சோஃபா எல்லாமே நல்ல ஜம்மிங் தான் கிடைக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு சோஃபா ஓபன் பண்ணா கூட இந்த ஸ்ப்ரிங் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி மரத்துக்கு பாத்தீங்கன்னா நான் மலேசியன் வேங்க தான் போட்டு மலேசியன் மாவு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். உங்க தூத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டு இருக்கேன். அதான் கண்டெய்னர்ல வந்து இறங்குறியா அங்க இருந்து எடுத்துட்டு இருக்கேன். அது பாத்தீங்கன்னா அது வந்து லைஃப் டைம் கேரண்டி நான் தரேன். ஆமா ஏனால தர முடியுதுன்னா அந்த மரத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து கெமிக்கலை ட்ரீட் பண்ணுவோம். அது என்னோட வீடியோல நிறைய வீடியோ நான் காமிச்சிருப்பேன். பாக்குற மக்களுக்கு தெரியும். PTC பர்னிச்சர் ஐடியில பார்த்தா எல்லாமே இருக்கு. மேனுஃபேக்சரிங் மெத்தட் ஏகப்பட்ட இது கொடுத்துருப்போம். மாடல்ஸ் அப்டேட் எல்லாமே இருக்கு. அது மாதிரி சோ மக்களே நீங்களே வந்து பாத்தீங்க. அதாவது நம்ம எல்லா क्वेश्चंसமே வந்து கேட்டாச்சு. சோ கம்மியா தர்றாங்க, குவாலிட்டில வந்து காம்ப்ரமைஸ் இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஸோ வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வீடு கட்டிட்டீங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து ப்ராப்பரான ஃபர்னிச்சர் சோஃபா நல்ல யூனிக்கான பீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு PTC ஃபர்னிச்சர் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம திருநெல்வேலியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் மோர் தென் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணாலே போதும் உங்கள் வீட்லேயே வந்து டெலிவர் பண்ணிடுறாங்க. ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படி தானே? ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் டீடைல்ஸ்க்கு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி எனி டைம் வேணால் வந்து நீங்கள் வந்து உங்கள் குவரிஸை வந்து கேட்டுக்கலாம்.